நாங்கள் பார்க்கின்றோம் 1978ஆம் ஆண்டு தற்காலிக சட்டமாக வந்து 1979ஆம் ஆண்டு பிடிஏ என்கின்ற அந்த சட்டம் எங்களுடைய இந்த நாட்டிலே ஒரு நிரந்தர சட்டமாக மாற்றியமைக்கப்படுகிறது. ஆனால் இந்த சட்டத்தை பற்றி உள்ளூரிலே இயங்குகின்ற மனித உரிமை அமைப்புகளும் ஏன் சர்வதேச ரீதியாக இயங்குகின்ற மனித உரிமை அமைப்புகளும் இந்த சட்டம் இந்த நாட்டிற்கு பொருத்தமட்டது, எனவே இந்த சட்டம் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒருமித்த கருத்தை தெரிவித்திருப்பதையும் இன்று வரைக்கும் அந்த ஒருமித்த கருத்திலே இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இன்று ஆட்சி செய்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு இந்த அரசாங்கம் கூட ஆட்சியிடம் ஏறுவதற்கு முன்னர் பிடிஏ என்கின்ற சட்டம் இந்த நாட்டிற்கு தேவையில்லை, இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும், இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தினை தெரிவித்திருந்ததையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த சட்டம் ஏன் மனித உரிமை அமைப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, மனித உரிமை அமைப்புகளால் இந்த சட்டம் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இது உண்மையிலே மனித உரிமை மீறலாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்றோம், ஒருவர் நீதிமன்றத்தினுடைய எந்த விதமான விசாரணைகளோ எந்த விதமான அழைப்பாணைகளும் இன்றி ஒருவரை கைது செய்து அவரை தண்டிப்பதற்கான அதிகாரத்தையும் உரிமைகளையும் இந்த சட்டம் வழங்குகின்றதென்றால் அது எந்த அளவு தூரம் ஒரு மனித உரிமை மீறலாக ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை மீறக்கூடியதாக இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக மனித உரிமை சம்பந்தமாக விளக்கமுள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், யுத்த காலங்களிலே பயங்கரவாத தடை சட்டமாகிய இந்த பிடிஏ சட்டத்தின் மூலம் தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒரு கொடூரமான முறையிலே அவர்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்தி குறிப்பாக 90 நாட்கள், குறைந்த நாட்கள் 90 நாட்களாகவும் கூடிய நாட்கள் அவர்கள் விரும்பியவாறு நாட்களை அதிகரித்து அவர்களை அடைத்து அவர்களை துன்புறுத்தி சிலபோது தண்டனைகள் வழங்கக்கூடிய வெறும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அண்மையில் நாங்கள் பார்க்கின்றோம், கொழும்பிலே இஸ்ரவேலுக்கு எதிராக ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டினார் என்ற காரணத்துக்காக வேண்டி குருஸ்தி என்ற ஒரு இஸ்லாமிய இளைஞன் தண்டிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகிய அந்த கொடூரத்தை பார்க்கின்றோம். ஏன் இறுதியாக மாவனலையை சேர்ந்த சகோதரர் சுஹேல் அவர்கள் 21 வயதை எட்டிய சுஹேல் அவர்களை அந்த மாணவனை கைது செய்து அவரை அடைத்து வைத்து 90 நாட்கள் அவரை அடைத்து வைத்து இறுதியில் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்திருக்கின்ற அந்த நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். என்றால் இது எந்த அளவு தூரம் இந்த நாட்டிலே இந்த சட்டம் அராஜகத்தையும் அட்டூழியத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக முழுக்க இந்த சட்டம் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றேன், நான் உறுதியாக சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இந்த சட்டம் இந்த நாட்டிலே இருந்து இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன அரசாங்கம் உண்மையில் இந்த சட்டத்தினுடைய கொடூரத்தை, இந்த சட்டத்தினுடைய அட்டகாசத்தை நன்கு விளங்கி வைத்திருக்கின்றார்கள். எனவே இவர்களால் இந்த சட்டத்தை இல்லாமல் செய்ய முடியும். எனவே இந்த சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று தற்பொழுதும் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொண்டு காலத்தை தொடர்ந்து நீடிக்காது, காலத்தை இழுத்தடிப்பு செய்யாமல் உடனடியாக இந்த நாட்டிலிருந்து இந்த பிடிஏ என்ற சட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கினியா பிரதேச சபையினுடைய உறுப்பினர் என்ற வகையில் மட்டுமல்ல, நான் இந்த நாட்டினுடைய பிரஜை, இந்த நாடு வளம் பெற வேண்டும், நாட்டு மக்கள் சுதந்திரமாகவும் அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகவும் இந்த அரசாங்கத்திடம் பணிவான வேண்டுதலை நான் முன்வைப்பதோடு, பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்கள், சட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கான நஷ்ட ஈட்டை வழங்குவதற்கும் இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.